ஒரு ஊரில் குதிரைகளை பராமரிக்கிற தொழிலில் ஒரு மனிதர் ஒருத்தர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு இந்த குதிரைகளை பாதுகாக்கிறது, அதை பராமரிக்கிறது தான் முக்கியமான வேலை. இவர் என்னன்னா, ஒவ்வொரு பண்ணைகள்லையுமே கொஞ்ச நாள் தான் வேலை இருக்கும். அந்த பண்ணைகள் இருந்து அடுத்த பண்ணைக்கு, அடுத்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நகரங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பார். இப்போது இவருடைய பையனுக்குமே அதே நிலைமை தான். இவர் போகிற எல்லா இடத்துக்குமே அவருடைய பையனையுமே கூட்டிகிட்டு போவார். இதனால் என்னாச்சுன்னா, அந்த பையனுக்கு ஒரு நிலையான ஸ்கூல் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கூலாக மாறிக்கிட்டே இருந்தான். இப்போ இந்த பையனுக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்தால் கூட அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவருடைய கனவை நோக்கி அவன் பயணிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போது ஒரு நிலையான ஸ்கூல் இருந்தால் தான் நமக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க, சரியானபடி டீச்சர்ஸ்கிட்ட பேசி பழக முடியும். ஆனால் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பையனுக்கு சரியானபடி ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை, டீச்சர்ஸ்கிட்ட சரியானபடி பழகவும் முடியலை. இப்படி நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் ஒரு ஸ்கூலில் அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லாருமே ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வரணும். அது ஒரு பக்கம் எஸ்ஸேவாக இருக்கணும். அந்த எஸ்ஸேவில் நீங்கள் உங்களுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதிட்டு வாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. இப்போ இந்த பையனுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியானபடி செதுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவு நேரத்தில் உட்காந்து ரொம்ப பொறுமையாக அந்த கட்டுரையை எழுதிக்கிட்டே இருக்கிறான். எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த கட்டுரையை அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கூட சேர்ந்து சப்மிட் பண்ணுறான். இப்போ அந்த மார்க் போட்டு திரும்ப கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட கட்டுரைக்கு மட்டும் ஃபெயில் போட்டிருக்கிறாரு. ஃபெயில் போட்டு அது கீழே என்ன எழுதியிருக்குன்னா, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா என்னை சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. உடனே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பையன் அந்த கட்டுரையை எடுத்துக்கிட்டு அந்த டீச்சரை சந்திக்கிறதுக்காக போகிறான். அங்கே போயிட்டு, ஐயா, நான் சரியாக தான் எழுதியிருக்கிறேன், ஏன் என்னை ஃபெயில் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த டீச்சர் சொல்கிறாரு, உன்னுடைய கனவு என்னப்பா, நீ அதில் என்ன எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா, எனக்கு ஒரு 200 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய குதிரை பண்ணை அமைக்கணும். அந்த குதிரை பண்ணைக்குள்ளாரையே சின்னதாக ஒரு ரேஸ் ட்ராக் இருக்கணும், குதிரையை பராமரிக்கிறதுக்கான எல்லா வசதிகளுமே இருக்கணும், அதோட ஓரத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கணும், அது எல்லாத்தையும் தான் அதில் எழுதியிருக்கேன், நான் ஒரு லே அவுட் கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திருப்பி காட்டுறான். அதில் ஒரு சின்னதாக மேப்புமே போட்டிருக்கிறான். அந்த மேப்பில் அந்த பண்ணை எப்படி இருக்கணும், எது எந்தெந்த இடத்துல இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு வரைபடமே வரைஞ்சி வச்சுருக்கிறான். உடனே அந்த டீச்சர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ காண்ற அந்த கனவு கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காகவே இல்லை. இப்போது உங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக நிறைய இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பார். அவருக்கான வருமானமும் ரொம்ப கம்மி தான். நீங்கள் பரம்பரை பணக்காரனும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னால் எப்படி இந்த அளவுக்கு மிகப்பெரிய குதிரை பணியை அமைக்க முடியும்? இது சாத்தியமே இல்லாத விஷயம். நீ ஒன்று பண்ணு, உனக்கு இன்னொரு நாள் டைம் கொடுக்குறேன், உன்னுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத இதை மாற்றி சரி பண்ணி எழுதிட்டு வா, அதுக்கப்புறமா நான் உனக்கு மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த பையன் அந்த இரவு நேரத்தில் அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அந்த பையனுக்கு பக்கம் உட்காந்து, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அந்த பையன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உனக்கு இப்போ 2 வாய்ப்புகள் இருக்குது. முதல் வாய்ப்பு என்னென்னா, உங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி நீ உனக்கு கனவை மாற்றிக்கிட்டு இந்த கட்டுரையை நீ மாற்றி அமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். இது முதல் வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கனவு நோக்கி தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை மறுபடியும் நீ சப்மிட் பண்ணலாம். இப்போ என்னென்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயத்துக்காக நீ உன்னுடைய கனவை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உனக்கு சரியானபடி ஒரு கனவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது மாறிக்கிட்டே இருக்கும். நீ நினச்ச அந்த இலக்கை கடைசி வரைக்கும் அடைய முடியாமல் போயிடும். கொஞ்சம் யோசிச்சு செயல்படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு அந்த பையன் ஒரு முடிவு எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில் அதே எஸ்ஸேவை மறுபடியும் கொண்டு போய் கொடுக்குறான். டீச்சர்கிட்ட, ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் என்னுடைய கனவுகளை மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியானபடி பதில் எழுதியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய கனவு, இதுலேருந்து நான் மாற்ற போகிறது கிடையாது. இதுக்கு என்ன மார்க்கோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கட்டுரையை மறுபடியும் சப்மிட் பண்ணுறான். இப்போ அந்த டீச்சருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு.
ஆனால் அவர் வந்து அந்த மார்க்கை மாற்றுறதா இல்லை, அந்த கட்டுரையை மறுபடியும் இந்த பையன்கிட்டே கொடுத்துட்றாரு. அதில் ஃபெயில்னு போட்டிருக்கிறது ஃபெயில்னு தான் போட்டிருக்குது. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த டீச்சர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ அந்த ஸ்கூல்லையே உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு சமயம் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவங்க பேருந்தில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய குதிரை பண்ணை இவர் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே இந்த இடத்துல இவ்வளோ பெரிய குதிரை பண்ணை இருக்கா, அது தெரியாமல் போயிடுச்சு, நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் காட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்து அந்த குதிரை பண்ணைக்குள்ளே விடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய குதிரை பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அந்த குதிரை பண்ணையோட உரிமையாளர் வேகமாக ஓடி வந்து ஐயா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சரை ரிசீவ் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே அந்த டீச்சருக்கு அப்படியே அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவர் வேறு யாரும் கிடையாதுங்க, இவர் அந்த சின்ன பையனுக்கு ஃபெயில் போட்டு அனுப்புனாரு பார்த்தீங்களா, அதே சின்ன பையன்தான் இப்போது இவ்வளோ பெரிய குதிரை பண்ணைக்கு உரிமையாளராக இருக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. சின்ன வயசில் அந்த சின்ன பையனோட கனவுகளை வந்து நம்ம கலைக்க பார்த்தோம், ஆனால் அந்த பையன் ரொம்ப நிலையாக இருந்து அவனுடைய கனவை அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு அந்த இடங்களை அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த டீச்சர் அந்த இளைஞர்கிட்ட இது எப்படிப்பா சாத்தியமாச்சு, நீ கொண்டு வந்திருந்த அந்த கனவு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து அதுக்கு ஃபெயில் போட்டேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா நானுமே சின்ன வயசில் உன்ன மாதிரி தான் நிறைய கனவுகள் கண்டுக்கிட்டு இருந்தேன். அது பெரிய பெரிய கனவுகளாக இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் என்னுடைய கனவுகளை என்னால் அச்சீவ் பண்ணவே முடியலை. என்னுடைய வாழ்க்கை இந்த டீச்சர் தொழிலில் அப்படியே போய்கிட்டு இருந்துருச்சு. இப்போ என்னுடைய கனவுகளை அச்சீவ் பண்ணாதனால ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப சங்கடத்தில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அந்த வருத்தத்தை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போது என்னுடைய மாணவர்களும் அதே மாதிரி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே இல்லைப்பா இது வந்து உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கனவுகளை நான் வந்து அழிச்சிருக்கிறேன். ஆனால் நீ வந்து நான் நினச்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்ட, உன்னுடைய கனவுகளையுமே நீ அச்சீவ் பண்ணிட்ட. இப்போது எனக்கு தான்ப்பா ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் வந்து என்னுடைய கனவுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் ரொம்ப சங்கடமாக பேசுகிறாரு. அவர் பேசிட்டு எல்லா மாணவர்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த இளைஞர் அவருடைய வீட்டோட ஹாலில் உட்காந்துக்கிட்டு அந்த சுவரில் ஏதோ ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே சோத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, சின்ன வயசில் அவருக்கு அந்த எஸ்ஏ வந்து ஃபெயில் போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பரை ஃப்ரேம் போட்டு அவர் வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு தான் அவருடைய கனவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். இப்போது இவ்வளோ பெரிய மனிதராக இருக்கிறாரு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலுமே உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அது நிறைய பேருக்கு அந்த கனவுகள் ஒரு எட்டாக்கனியாக தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது. அதனால் யாருக்காகவும் உங்கள் கனவுகளை மாற்றிக்காதீங்க. அந்த கனவுகளை கனவுகளாகவே வச்சுருக்காதீங்க. அந்த கனவுகளை உங்களுடைய இலக்குகளாக மாற்றுங்க. அந்த இலக்கை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக எல்லாருமே அவங்க நினச்ச உயரத்தை அடையலாம். இது கரேஜ் டு ஆக் மோட்டிவேஷன் கதைகள்.